என் பெயர் சிராக். இன்று காலை முதலே என் மெடிக்கல் ஸ்டோருக்கு எந்த ஒரு வாடிக்கையாளரும் வரவில்லை. இன்று எப்படியாவது அதிக அளவில் மருந்துகளை வாங்கும் ஒரு வாடிக்கையாளர் வந்துவிட வேண்டும். அதன் மூலம் எனக்கு நல்ல வருமானம் கிடைத்தால் என் தங்கையின் பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியும் என்று நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன். நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போதே ஒரு முதியவர் எனது கடைக்கு வந்தார். மகனே, இந்த சீட்டை கொஞ்சம் பார். இதில் எழுதியிருக்கும் மருந்துகளை எனக்கு கொடுத்து விடு. அது நள்ளிரவு நேரம். மெடிக்கல் ஸ்டோரின் கவுண்டரில் ஒரு பலவீனமான முதியவர் தன் நடுங்கும் விரல்களால் ஒரு மருந்து சீட்டை என்னிடம் நீட்டியபடி பதற்றமான குரலில் கூறினார். சற்று முன்பு வரை கவுண்டரில் சாய்ந்து கொண்டு என் தங்கை நேகாவின் படிப்பு கட்டண பணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த நான் இந்த முதியவரை நோக்கினேன். சாலையில் வாகன போக்குவரத்து பெருமளவு குறைந்திருந்தது. இரவின் நிசப்தம் நாலாபுறமும் பரவியிருந்தது. அந்த நேரத்தில் கடையில் இந்த முதியவரை தவிர வேறு எந்த வாடிக்கையாளரும் இல்லை. நான் அமைதியாக அவரது அந்த மடிந்த மருந்து சீட்டை கையில் வாங்கி பார்த்தேன். அதில் மிகவும் விலை உயர்ந்த மருந்துகள் எழுதப்பட்டிருந்தன. இவை சாதாரண மருந்துகள் அல்ல என்பதும், எல்லா மருத்துவ கடைகளிலும் எளிதாக கிடைக்காது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் கடையின் கண்ணாடி அடுக்கில் இருந்து மிகவும் கவனமாக அந்த மருந்துகள் அனைத்தையும் எடுத்து கவுண்டரில் வைத்தேன். பிறகு கம்ப்யூட்டரில் அதற்கான ரசீதை தயாரித்து விட்டு அந்த முதியவரை நிமிர்ந்து பார்த்தேன். ஐயா, இந்த மருந்துகளின் விலை 5000 ரூபாய் என்று நான் அவரிடம் கனிவாக கூறினேன். அந்த முதியவரின் முகத்தில் சட்டென்று பதற்றமும் இயலாமை உணர்வுகளும் வெளிப்பட்டன. அவர் பதற்றத்துடன் தன் சட்டை பைகளை தடவி தேடத் தொடங்கினார். மகனே, என்னிடம் இவ்வளவு பணம் இல்லையே. இந்த மருந்துகள் இவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்னிடம் இருக்கும் குறைந்த பணத்திற்கு கொஞ்சம் மருந்தாவது தர முடியுமா? என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது என்றார். அவரது குரலில் ஒரு விசித்திரமான தவிப்பு இருந்தது. அது என் உள்ளத்தை உலுக்கியது. என் மனதில் சட்டென்று என் தங்கை நேகாவின் கள்ளமில்லாத புன்னகையும், இன்று காலை என்னை வேலைக்கு அனுப்பும் போது என் தாய் கூறிய வார்த்தைகளும் எதிரொலிக்க தொடங்கின. மகனே சீரா, நேகாவின் கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி மிக அருகில் வந்துவிட்டது. நீ சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். எங்கும் செலவு செய்து விடாதே. அம்மாவின் அந்த அக்கறையான குரல் என் காதுகளில் ஒலித்தது. இத்தனை நாட்களாக என் இரவின் தூக்கத்தை தியாகம் செய்துதான் இந்த பணத்தை சேர்த்திருந்தேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த முதியவரின் தவிப்பையும் மரண பயத்தையும் பார்த்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. படிப்பு கட்டணத்திற்கான ஏற்பாட்டை நாளை காலை ராக்கி சங்கிலிடம் கொஞ்சம் முன்பணம் கேட்டு செய்து கொள்ளலாம். அவர் எனக்கு ஒருபோதும் மறுக்க மாட்டார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த முதியவரின் உயிரை காப்பாற்றுவதுதான் எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் என்று நான் நினைத்தேன். நான் அவரிடம், பரவாயில்லை அங்கிள், நீங்கள் இந்த மருந்துகள் அனைத்தையும் எடுத்து செல்லுங்கள். எவ்வளவு பணம் குறைவாக இருக்கிறதோ அதை நான் என் கை காசில் இருந்து போட்டுக் கொள்கிறேன். நீங்கள் வீணாக பதற்றம் அடைய வேண்டாம். உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் என்றேன். என் தங்கையின் படிப்பு கட்டணத்திற்காக நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் இருந்து ஒரு தொகையை எடுத்து பற்றாக்குறையை ஈடுகட்டி மருந்துகளை அவரிடம் ஒப்படைத்தேன். அந்த மனிதன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பிறகு மனம் மாற பல ஆசீர்வாதங்களை வழங்கிவிட்டு மெதுவான அடிகளுடன் கடையின் கண்ணாடி கதவை தாண்டி வெளியே சென்றார். நான் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டேன். ஆனால் நான் கவுண்டரை சுத்தம் செய்வதற்காக திரும்பிய போது என் பார்வை கவுண்டரின் ஒரு மூலையில் விழுந்தது. அந்த முதியவர் அவசரத்தில் தன் பழைய கண்ணாடியை அங்கேயே மறந்துவிட்டு சென்றிருந்தார். கண் பார்வை சரியாக தெரியாமல் அவர் சாலையில் எங்கேனும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் வேகமாக அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் வெளியே ஓடினேன். கடையை விட்டு வெளியே வந்த அடுத்த கணமே என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. என் கையில் இருந்த கண்ணாடி கீழே விழாமல் தப்பியது. சாலையில் வெளிச்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் என் கண்ணெதிரே தெரிந்த அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சி என்னை வியப்பு என்னும் ஆழ்கடலில் தள்ளியது. சற்று முன்பு வரை பலவீனமாகவும் ஏழையாகவும் காட்சியளித்த அந்த முதியவர் சில அடிகள் முன்னோக்கி சென்று கோடிக்கணக்கான மதிப்புடைய பளபளப்பான ஒரு கருப்பு நிற லேண்ட்ஸ் குரூசர் காரின் பின் இருக்கை கதவை திறந்து மிகவும் கம்பீரமாகவும் நிம்மதியாகவும் உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தார். காரின் இன்ஜின் ஒரு பலத்த சத்தத்துடன் ஸ்டார்ட் ஆகி அந்த கார் அமைதியாக சாலையில் முன்னோக்கி நகர தொடங்கியது. என் பார்வை தற்செயலாக அந்த காரின் பின்பக்க நம்பர் பிளேட்டின் மேல் விழுந்தது. என் மூச்சு அப்படியே தொண்டையிலேயே நின்று விட்டது போல் இருந்தது.
அதில் தெளிவாகவும் பெரிய எழுத்துக்களிலும் சில எண்கள் எழுதப்பட்டிருந்தன. என் மூளையில் ஒரு விசித்திரமான நடுக்கம் ஏற்பட்டது. என் முழு உடலும் ஒரு காய்ந்த இலையை போல நடுங்கத் தொடங்கியது. என் மூத்த அக்கா ஆசாவின் உயிரை பறித்த ஒரு மனிதனுக்குத்தான் நான் இப்போது உயிர் காக்கும் மருந்தை கொடுத்திருக்கிறேனா என்ற கேள்வி என் மனதில் ஒரு கொடூரமான புயலை போல எழுந்தது. என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. கடந்த 4 வருடங்களாக காவல்துறை தேடிக்கொண்டிருந்த எங்கள் மகிழ்ச்சியான குடும்பத்தை முற்றிலும் இருளில் தள்ளிய அதே காரும் அதே நம்பர் பிளேட்டும் தான் இது. அக்கா போனில் பேசிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியே சென்ற அந்த இரவும் நான் பால்கனியில் இருந்து அக்கா போவதை பார்த்து கொண்டிருந்ததும் எனக்கு நினைவுக்கு வந்தது. அக்கா இதே கருப்பு நிற லேண்ட் குரூசர் காரில் ஏறித்தான் பத்திரமாக வீட்டிலிருந்து புறப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவளது சடலம் தான் வீட்டிற்கு வந்தது. இந்த கார் வீட்டிலிருந்து புறப்படுவதை நான் பார்த்தபோது அது நம்பர் பிளேட்டில் இருந்த எண்கள் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. அக்கா இறப்பதற்கு முன்பு இந்த காரில் தான் ஏறி சென்றார் என்றும் அவர் சென்ற 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு அவரது மரண செய்தி கிடைத்தது என்றும் நான் காவல்துறையிடம் இந்த கருப்பு நிற காரை பற்றியும் அதன் நம்பர் பற்றியும் கூறியிருந்தேன். கண்டிப்பாக அவளது கொலைகாரன் அந்த காரில் தான் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த நம்பரை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. நான் அப்போதும் சாலையோரமாகவே நின்று கொண்டிருந்தேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு கொலைகாரன் இப்படி திடீரென்று என் முன்னால் வருவான், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான வேடத்தில் வருவான் என்ற இந்த கசப்பான உண்மையை என் மூளையால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் மிகவும் மெதுவான கனத்த மற்றும் நடுங்கும் அடிகளுடன் மீண்டும் கடைக்குள் வந்து சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டு தரையில் அமர்ந்தேன். அந்த பழைய கண்ணாடி என் கைக்குள் இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. என் மனம் கடந்த காலத்தின் அந்த ஆழமான துயரங்களிலும் நான் மிக கஷ்டப்பட்டு மூடி வைத்திருந்த நினைவுகளிலும் மீண்டும் மூழ்கத் தொடங்கியது. கஷ்டப்பட்டு எனக்குள் புதைத்து வைத்திருந்த அந்த நினைவுகள், அதன் காயம் இன்றும் முதல் நாளை போலவே பசுமையாக இருந்தது. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் நானும் என் தாயும் தவிர என்னை விட மூத்த அக்கா ஆஷா மற்றும் என்னை விட இளைய தங்கை நேகா இருந்தனர். எங்கள் குடும்பத்தில் மிகுந்த அன்பு இருந்தது. என் அப்பா 2014 காலமானார். என் அக்காவை என் அப்பா நன்றாக படிக்க வைத்திருந்தார். அவர் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் அளவுக்கு திறமையானவராக மாறினார். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராகேஷின் மகன் சுபம் என் அக்காவை விரும்பினான். அவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. என் அக்கா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார், நன்றாக சம்பாதித்தார். அவரது வருமானத்தை கொண்டு எங்கள் குடும்பம் நிம்மதியாக நடந்து கொண்டிருந்தது. நானும் என் தங்கை நேகாவும் அவரது வருமானத்தில் தான் படித்துக் கொண்டிருந்தோம். அப்போது நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என் தங்கை நேகா 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். அப்பா இறந்த பிறகு அக்கா குடும்பத்தை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயும் உன்னுடைய படிப்பை முடித்து விடு, அதன் பிறகு உன்னையும் என் நிறுவனத்திலேயே ஒரு நல்ல பதவியில் அமர வைக்கிறேன், அப்புறம் நாம் இருவரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்தலாம் என்று கூறுவார். அம்மா அக்காவிடம், உன் தம்பிக்கு வேலை கிடைத்ததும் நான் உனக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்பார். ஆனால் எங்கள் இருவரின் படிப்பும் முடிந்து எனக்கு வேலை கிடைக்கும் வரை திருமணம் செய்து கொள்ள அக்கா விரும்பவில்லை. இன்று முதல் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வரை என் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக இருந்தது. நான் மருத்துவத் துறையில் படிக்க விரும்பினேன். ஒரு சிறந்த மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் ஒரே கனவாக இருந்தது. எங்கள் சிறிய வீட்டில், அன்பு நிறைந்த குடும்பத்தில் என் அக்கா ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் தன் முழு குடும்பத்தின் சுமையையும் தாங்கிக் கொண்டிருந்தார். அவர் ராகேஷ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் சீனியர் ஆடிட்டராக பணியாற்றினார். மிகவும் நேர்மையானவராகவும் கொள்கைவாதியாகவும் இருந்ததால் எல்லோரும் அவரை மிகவும் மதித்தனர். அவர் எப்போதும் என்னிடம், நான் ஒரு பெண்ணாக இருந்தும் எப்படி வெற்றி பெற்றனோ, நம் அப்பா நமக்கு ரெக்கைகளை கொடுத்து பறக்க வைத்தாரோ, அதே போல நீயும் ஒரு நாள் மிகப்பெரிய நிலையை அடைந்து நம் குடும்பத்தின் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவார். நான் எப்போதும் அக்காவிடம், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், எனக்கு வேலை கிடைத்ததும் நானே உங்களது திருமணத்தை மிகவும் கோலாகலமாக நடத்தி வைப்பேன், அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று கூறுவேன். எங்கள் 3 உடன்பிறப்புகளுக்கு இடையே மிகுந்த பாசம் இருந்தது. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. நேகாவின் பேச்சுக்கள் வீட்டில் எப்போதும் அலாதி உற்சாகத்தை தரும். அக்கா எங்களை கவனித்துக் கொள்வதில் எந்த குறையும் வைக்க மாட்டார். எல்லாமே மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது.
எங்கள் நிம்மதி அனைத்தையும் பறித்துக் கொண்டு அந்த இருண்ட இரவு வரும் வரை எனக்கு இன்றும் அந்த இரவு நன்றாக நினைவிருக்கிறது. நான் என் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன். என் அறை 2வது மாடியில் இருந்தது. அங்கிருந்த ஒரு பெரிய ஜன்னல் வழியே வெளியே இருக்கும் சாலையின் காட்சி தெளிவாக தெரியும். அன்று காலை முதலே அக்கா ஏதோ ஒரு பெரிய கவலையில் இருந்தார். நானும் நேகாவும் பலமுறை, அக்கா, எப்போதும் உங்களது முகத்தில் இருக்கும் அந்த புன்னகை இன்று இல்லையே, என்னாச்சு என்று கேட்டோம். அவர் அதை சாதாரணமாக மறுத்து, எனக்கு தலைவலிப்பதாக இருக்கிறது என்று கூறி எங்களிடம் எதையும் சொல்லாமல் மறைத்து விட்டார். அக்கா காலை முதலே ஏதோ ஒரு கவலையில் இருந்தார் என்பது அவரது முகத்தை பார்த்தாலே நன்றாக தெரிந்தது. அவரது மொபைல் போனுக்கு மீண்டும் மீண்டும் யாரோ அழைத்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவர் எங்கள் யாருக்கு முன்னாலும் போனில் பேசவில்லை. அழைப்பு வந்தவுடனேயே மொபைலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்று ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார். அவரது நிறுவனத்திற்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டிருக்குமோ, அதனால் தான் இவ்வளவு கவலையாக இருக்கிறாரோ என்று நான் நினைத்தேன். நான் என் சிந்தனைகளை கலைத்துவிட்டு படிப்பதற்காக என் அறைக்கு சென்று விட்டேன். 2 மணி நேரம் கடந்திருக்கும். நான் என் புத்தகத்தை மூடிவிட்டு ஜன்னல் அருகே வந்தேன். அப்போது எங்கள் வீட்டு வாசலில் ஒரு லேண்ட் குரூசர் கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். காரின் உள்ளே இருந்த மனிதன் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு அக்கா போனில் பேசிக்கொண்டே வந்து அந்த காரில் ஏறி சென்று விட்டார். இதற்கு முன்பு ஒருவரும் அக்காவை யாராவது வீட்டிலிருந்து வந்து அழைத்து சென்றதோ அல்லது காரில் வந்து விட்டதோ இல்லை. அக்கா எப்போதும் தன் ஸ்கூட்டியில் தான் அலுவலகத்திற்கு செல்வார். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்புவார். அவருக்கு ஏதேனும் அவசர வேலை வந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். எப்படியும் அவர் அவ்வளவு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரே, பிறகு சிறிது நேரம்தான் கடந்திருக்கும். அக்காவிடமிருந்து போன் வந்தது. நான் புன்னகையுடன் போனை எடுத்தேன். ஆனால் அவரது குரலில் ஒரு விசித்திரமான பதற்றமும் வேகமும் இருந்தன. அதை நான் இதற்கு முன்பு அவரிடம் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அவர் சொன்னார், சிராக், நான் சொல்வதை கூர்ந்து கவனி. இன்று நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதற்கான சில முக்கியமான ஃபைல்களை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். நீ அம்மாவையும் நேகாவையும் பத்திரமாக பார்த்துக்கொள். நான் பதற்றமடைந்து, அக்கா, நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். அந்த ஃபைல்களை அப்படியே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று அவரை தடுக்க முயன்றேன். ஆனால் அவர் தன் கடமையில் மிகவும் கண்ணியமானவர். என் பேச்சை கேட்காமலேயே போனை துண்டித்து விட்டார். நான் இரவு முழுவதும் ஒருவித தவிப்புடனும் சொல்லல்லா பயத்துடனும் அவருக்காக காத்து கொண்டிருந்தேன். என் பதற்றத்தை பார்த்து அம்மாவும் தூங்காமல் எழுந்து விட்டார். நாங்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் அக்காவின் நம்பருக்கு அழைத்து கொண்டே இருந்தோம். ஆனால் அவரது மொபைல் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவே வந்தது. அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலுக்கு காவல்துறை வந்தது. அவர்கள் எங்களுக்கு சொன்ன அந்த செய்தி எங்கள் காலடியில் இருந்த மண்ணையே வலுவ செய்தது. காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்கள், நேற்று நள்ளிரவு ஒரு ரிசார்ட்டில் உங்கள் அக்காவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏதோ ஒரு பார்ட்டி நடந்து கொண்டிருந்ததாம். உங்களது அக்கா அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் உட்கொண்டிருந்தாராம். அந்த போதை மயக்கத்தில் அவர் ரிசார்ட்டின் படிக்கட்டிலில் இருந்து கீழே விழுந்ததால் அங்கேயே இறந்து விட்டார். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்து பூமியே நழுவியது போல் இருந்தது. அப்படி நடக்கவே சாத்தியமில்லை. என் அக்கா இங்கிருந்து நல்லபடியாகத்தான் புறப்பட்டு சென்றார். மேலும் அவர் இது போன்ற பார்ட்டிகளில் எல்லாம் ஒருபோதும் கலந்து கொண்டதே இல்லை. அவர் போதைப் பொருட்களை தொட்டு கூட பார்த்ததில்லை. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் காவல் ஆய்வாளர் என் பேச்சை காதில் வாங்கவே இல்லை. நானும் அம்மாவும் என் தங்கையும் என நாங்கள் மூவரும் கதறி அழுது கொண்டிருந்தோம். அக்காவின் சடலம் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அக்கா எங்களை எப்போதும் போல தவிக்க விட்டு சென்று விட்டார். என் அக்காவின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அவர் ஏதோ ஒரு சதியில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. போதைப் பொருள் உட்கொள்வது ஒரு புறம் இருக்க, அது போன்ற தவறான மனிதர்களின் அருகில் கூட அவர் அமர மாட்டார். நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதால் காவல்துறை பெயரளவில் சற்று விசாரணை செய்தது. ஆனால் அதன் பிறகு காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுக்கவே ஆர்வம் காட்டவில்லை. அக்கா என்னிடம் போனில் பேசும்போது காவல் நிலையத்திற்கு செல்வதாக கூறியது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு பதிலாக அவர் எப்படி அந்த ரிசார்ட்டிற்கு சென்றார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. காவல்துறை என் எந்த ஒரு பேச்சையும் நம்ப தயாராக இல்லை. போதை மயக்கத்தில் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்ததால் தான் அவர் இறந்தார் என்றே தொடர்ந்து கூறி வந்தது. ஆனால் என்னால் இந்த வார்த்தைகளை எல்லளவும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் அக்காவின் சடலத்தை பார்த்தபோது
அவரது உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியிருந்தது. நான் காவல்துறையிடம் அந்த காரை பற்றி சொல்ல விரும்பினேன். அன்று எங்கள் வீட்டிற்கு வந்த அந்த காரை பற்றி. ஏனென்றால் எனக்கு இது விபத்தாக தெரியவில்லை, கொலையாகவே தோன்றியது. காவல்துறை என் எந்த பேச்சையும் நம்பவில்லை. அந்த காரை பற்றி எந்த ஒரு தேடுதலையும் செய்யவில்லை. சில நாட்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் தங்களது விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றே கூறி வந்தனர். ஆனால் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. யாருடைய அழுத்தம் வந்ததோ அல்லது எந்த ஒரு பெரிய சக்தி இந்த வழக்கிற்குள் புகுந்ததோ, காவல்துறை திடீரென்று இதனை ஒரு விபத்து என்று முடித்து வழக்கையே எப்போதும் போல மூடிவிட்டது. எங்கள் வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைய தொடங்கியது. அக்கா சென்ற பிறகு குடும்ப செலவுகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. சில மாதங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நகர்ந்தது. ஆனால் அதற்கு மேல் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது. சூழ்நிலை என்னை எவ்வளவு தூரம் நிர்பந்தித்தது என்றால், என் மருத்துவ படிப்பை பாதியிலேயே கைவிட வேண்டியதாயிற்று. ஏனென்றால் இப்போது என் நோய்வாய்ப்பட்ட அம்மாவையும் சிறிய தங்கையையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருந்தது. நான் வேலை தேடி பல மாதங்களாக அலைந்து திரிந்தேன். ஆனால் எங்குமே ஒரு சிறிய நம்பிக்கை கீற்று கூட தென்படவில்லை. வீட்டில் பட்டினியாக கிடக்கும் நிலைமை வந்துவிட்டது. என் குடும்பத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி மீட்பது என்றே எனக்கு புரியவில்லை. பிறகு எங்களது இந்த துயரமான வாழ்க்கையில் எங்களை காப்பாற்ற ஒரு நல்ல மனிதர் வந்தார். அவர்தான் ராகேஷ் அவர்கள், என் அக்காவின் முதலாளி. அவர் ஒரு மிக சிறந்த மனிதர். அக்காவின் நேர்மையை எப்போதும் பாராட்டுவார். அக்கா இறந்த போதும் எங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள எங்களை தேடி வந்திருந்தார். அக்காவின் மரணம் அவருக்கு பேரதிர்ச்சியை தந்திருந்தது. அவரது மகன் சுபம் என் அக்காவை நேசித்தான். அவனும் எங்களது துக்கத்தில் எல்லா வகையிலும் பங்கெடுத்திருந்தான். ஆனால் இப்போது எங்களது குடும்பத்தின் நிதி நிலைமையை பற்றி அறிந்ததும் ராகேஷ் அவர்கள் என்னிடம் சொன்னார், மகனே, உன்னுடைய கஷ்டங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உன்னுடைய அக்கா எப்போதும் எங்கள் நிறுவனத்தை வெற்றியின் உச்சத்திற்கு தான் கொண்டு சென்றிருக்கிறார். அவர் ஒரு மிக சிறந்த நேர்மையான மனிதர். நான் அவரை என் சொந்த மகளை போலத்தான் நினைத்தேன். நான் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மக்களுக்கு பல உதவிகளை செய்பவன் என்பது உனக்கு தெரியும் தானே. அப்படி இருக்க நீயும் என் மகனை போன்றவன் தான். உனக்கு நான் ஏன் உதவக்கூடாது? நீ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எந்த வேலை செய்ய விருப்பம் என்று சொல். உனக்கு தெரிந்த வேலையிலேயே நான் உன்னை சேர்த்து விடுகிறேன். நீயும் உன்னுடைய அக்காவை போல நன்றாக படித்திருந்தால் உன்னை என் நிறுவனத்திலேயே வேலைக்கு அமர்த்தி இருப்பேன். நான் சொன்னேன், நான் மருத்துவ துறையில் படிக்க விரும்பினேன். ஒரு மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு அவர் சொன்னார், மகனே, உன்னுடைய வருமானத்தை கொண்டே நீ உன்னுடைய படிப்பை தொடரலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் எனக்கு தனது ஒரு பெரிய மருந்து கடையில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையை வாங்கி கொடுத்திருந்தார். அதன் மூலம் எங்கள் குடும்ப செலவும் என் தங்கையின் படிப்பு செலவும் தடையின்றி நடந்து வந்தது. இன்று என் அக்கா உயிரோடு இருந்து அவருக்கு ராஜேஷ் அவர்களின் மகன் சுபமுடன் திருமணம் நடந்திருந்தால் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்திருக்காது. இவ்வளவு நல்ல மனிதர்கள் மாமனாராக கிடைக்க என் அக்கா எவ்வளவு கொடுத்து வைத்தவர் என்று நான் நினைப்பேன். சுபம் அவர்களுடன் நான் எப்போதாவது ஒரு முறை பேசிக் கொள்வதுண்டு. சுபம் அவர்கள் என் அக்காவை எப்போதும் நினைத்து பார்ப்பார். அப்படி நினைக்கும் போதெல்லாம் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். நாங்கள் அனைவரும் அந்த தந்தையையும் மகனையும் எங்களது இரட்சகர்களாகவே கருதினோம். ஏனென்றால் எங்கள் கஷ்ட காலத்தில் அந்த இறைவனே அவர்களை எங்களிடம் அனுப்பி எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி இருந்தார். ராகேஷ் அவர்களின் பெருமையை காக்க வேண்டும், அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இரவும் பகலும் முழு நேர்மையுடனும் ஈடுபாட்டுடனும் கடையிலேயே வேலை செய்து வந்தேன். கடையின் குளிர்ந்த தரையில் அமர்ந்திருந்த நான் திடீரென்று என் ஆழமான சிந்தனைகளில் இருந்து வெளியே வந்தேன். என் கையில் இருந்த அந்த பழைய கண்ணாடி என்னை நிஜ உலகிற்கு திருப்பி அனுப்பியிருந்தது. என் நெஞ்சிற்குள் கோபமும் இயலாமையும் பழிவாங்கும் வெறியும் ஒரு நெருப்பை போல எரிய தொடங்கின. அதனை கட்டுப்படுத்துவது எனக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அவ்வளவு விலை உயர்ந்த காரில் ஏறி சென்ற அந்த முதியவர் கண்டிப்பாக ஒரு சாதாரண ஏழை மனிதராக இருக்க முடியாது. அவர் வேண்டுமென்றே தான் என்னிடம் பொய் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நான் எழுந்து நின்று கடையின் பிரகாசமான வெளிச்சத்தில் அந்த கண்ணாடியை உற்று பார்க்க தொடங்கினேன். அது மிக சிறந்த தரம் வாய்ந்த கண்ணாடியாக இருந்தது. அதன் பிரேமும் விலை உயர்ந்ததாக தோன்றியது. நான் அதனை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி பார்த்தபோது அதன் பக்கவாட்டு கம்பியின் உட்புறத்தில் என் பார்வை விழுந்தது. அங்கே நகரத்தின் மிகவும் விஐபி மற்றும் பணக்காரர்கள் வாழும் பகுதியில் இருக்கும் ஒரு பெரிய ஆப்டிக்கல் சென்டரின் லேசர் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மிக அருகிலேயே ஒரு சிறிய சீரியல் நம்பர் மிக நுணுக்கமான எழுத்துகளில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததுமே
என் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது. இந்த சீரியல் நம்பர் கண்டிப்பாக அவர்களின் கடை ஆவணங்களில் இருக்கும். இந்த முதியவர் மற்றும் அந்த கொலைகாரனை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு கிடைத்த ஒரே துப்பு இது மட்டும்தான். என் மூளையில் சட்டென்று அக்காவின் முதலாளியின் நினைவு வந்தது. இப்போதே அவருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து இந்த விவரங்கள் அனைத்தையும் சொல்லிவிடலாமா என்று யோசித்தேன். அவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் மற்றும் நல்ல மனிதர் என்பதால் கண்டிப்பாக எனக்கு முழு உதவி செய்வார். ஆனால் நான் திடீரென்று என் முடிவை மாற்றிக்கொண்டேன். சிராக், இப்போது யாருக்கும் எதையும் சொல்லக்கூடாது. அவர் முதலாளியாகவே இருந்தாலும் சரி, நீ அவனை தேடி கொண்டிருக்கிறாய் என்பது அந்த கொலைகாரருக்கு சிறிதேனும் தெரிந்து விட்டால் அவன் எப்போதும் போல மறைந்து விடுவான். உனக்கு கிடைத்த இந்த இறுதி வாய்ப்பையும் நீ இழக்க நேரிடும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் எனக்காகவே ஒரு முடிவெடுத்தேன். மேலும் ராகேஷ் அவர்கள் போன்ற ஒரு நல்ல மனிதரை என் சொந்த பழிவாங்கும் உணர்ச்சிக்காக இடையில் இழுத்து அவர் எந்த ஒரு ஆபத்திலும் தள்ள நான் விரும்பவில்லை. நான் அந்த கண்ணாடியை மிகுந்த எச்சரிக்கையுடன் என் பைக்கில் வைத்துக் கொண்டு நாளை காலை வேலை செல்வதற்கு முன்பாக முதலில் அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியான முடிவெடுத்தேன். இந்த சீரியல் நம்பரை கொண்டு அந்த முதியவரின் முழு ஜாதகத்தையும் வெளியே எடுக்க வேண்டும். அதற்காக நான் எந்த ஒரு எல்லையையும் கடக்க தயாராக இருந்தேன். இரவின் மீதம் இருந்த பகுதியை நான் இதே தவிப்புடன் தான் கழித்தேன். என் அக்காவின் கொலைகாரனை நெருங்குவதற்கான இந்த முதல் மற்றும் முக்கிய பயணத்தை தொடங்க நான் விடியலுக்காக காத்து கொண்டிருந்தேன். சூரியனின் முதல் கதிர் அறைக்குள் நுழைந்த உடனேயே நான் வேகமாக எழுந்து தயாராக தொடங்கினேன். ஏனென்றால் இன்றைய நாள் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளாக அமையப் போகிறது. நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது அம்மா சமையல் அறையில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார். நேகா தன் பள்ளி சீருடையில் தயாராக அமர்ந்திருந்தாள். அண்ணா, உங்களது கண்கள் ஏன் இவ்வளவு சிவந்திருக்கின்றன? நீங்கள் இரவு முழுவதும் தூங்கவே இல்லையா என்று நேகா என்னை பார்த்து கள்ளமில்லாமல் கேட்டாள். நான் சொன்னேன், ஒன்றுமில்லை நேகா, இரவில் கடையில் வேலை அதிகமாக இருந்தது, அதனால்தான் சோர்வாக இருக்கிறது. நீ சீக்கிரமாக சாப்பிடு, இல்லை என்றால் பள்ளிக்கு நேரமாகிவிடும். அப்போது அம்மா சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தார். மகனே, சீக்கிரம் வந்து டீ அருந்து. நேகாவின் படிப்பு கட்டணம் என்ன ஆனது? இன்றுதானே கடைசி நாள். நான் சொன்னேன், அம்மா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். நான் நேற்றிரவே பணத்தை கணக்கிட்டு வைத்து விட்டேன். இன்று நான் ராகேஷ் அங்கிளிடம் கொஞ்சம் முன்பணம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். அவர் எனக்கு ஒருபோதும் மறுக்க மாட்டார். நீங்களும் நேகாவும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று மட்டும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வேகமாக டீயை குடித்து முடித்து வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அந்த கண்ணாடியில் எந்த கடையின் பெயரும் லேசர் முத்திரையும் பொறிக்கப்பட்டிருந்ததோ அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கு நான் சீக்கிரம் சென்றடைய வேண்டும். நான் ஒரு ஆட்டோ பிடித்து பெரிய பெரிய பிராண்டுகளும் ஆடம்பரமான கடைகளும் நிறைந்த நகரத்தின் அந்த பணக்கார பகுதியை நோக்கி புறப்பட்டேன். சற்று நேரத்திற்கு பிறகு நான் அந்த ஆடம்பரமான ஆப்டிக்கல் சென்டரின் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். அதன் கண்ணாடி கதவு மிகவும் பளபளப்பாக மின்னியது. உள்ளே இருந்த சூழல் ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு குறைவில்லாதது போல் தோன்றியது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கதவை தள்ளி உள்ளே நுழைந்தேன். முன்னால் இருந்த கவுண்டரில் ஒரு விற்பனையாளர் நின்று கொண்டிருந்தார். அவரின் சாதாரண ஆடைகளை பார்த்து சற்றே வியப்படைந்தார். சார், மே ஐ ஹெல்ப் யூ என்று அவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்டார். நான் சொன்னேன், சார், உங்களிடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. உண்மையில் இந்த கண்ணாடியை நேற்று இரவு யாரோ எங்கள் மருந்து கடையில் மறந்துவிட்டு சென்று விட்டார்கள். இதில் உங்களது கடையின் லேசர் முத்திரையும் சீரியல் நம்பரும் இருக்கிறது. அதனால்தான் உங்களுடைய ஆவணங்களை பார்த்து இதன் உரிமையாளர் யார் என்று கூறினால் இந்த கண்ணாடி அவரிடம் ஒப்படைக்க வசதியாக இருக்கும் என்று அந்த கண்ணாடியை பையில் இருந்து எடுத்து கவுண்டரில் வைத்தபடி கனிவாக கூறினேன். அந்த விற்பனையாளர் கண்ணாடியை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தார். பிறகு தன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் எதையோ டைப் செய்ய தொடங்கினார். பின்னர் அவர், இது மிகவும் விலை உயர்ந்த கண்ணாடி. எங்களது ஆவணங்களின்படி இது சுரேஷ் என்ற ஒரு நபரின் பெயரில் பதிவாகி உள்ளது என்றார். நான், இந்த சுரேஷ் யார்? அவரது முகவரியோ அல்லது தொலைபேசி நம்பரோ உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டேன். அந்த விற்பனையாளர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையில் நோக்கினார். பிறகு, நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை இப்படி யாருக்கும் கொடுக்க முடியாது. இது எங்கள் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றார். நான் சொன்னேன், சார், தயவு செய்து என் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுங்கள். அவர் மிகவும் வயதான நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கு இதய பிரச்சனை இருக்கிறது. நேற்று இரவு அவர் தன் விலை உயர்ந்த மருந்துகளை கூட எங்கள் கடையிலேயே விட்டு சென்று விட்டார் என்று சற்று பதற்றமாக போய் சொல்லி
அவரை என் பேச்சில் விழ வைக்க முயன்றேன். என் பேச்சை கேட்டதும் அந்த விற்பனையாளர் சற்றே இலகினார். மீண்டும் கம்ப்யூட்டர் திரையை பார்த்தார். சரி, பரவாயில்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையில் இந்த சுரேஷ் ஒன்றும் பெரிய மனிதர் அல்ல. அவர் இந்த நகரத்தின் ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபரின் பர்சனல் டிரைவர். அவரது முதலாளிதான் இந்த கண்ணாடியை எங்கள் கடையில் வாங்கி அவருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆவணங்களில் அவரது முதலாளியின் வீட்டு முகவரி பதிவாகி இருக்கிறது என்று கூறிக்கொண்டே ஒரு காகிதத்தில் அந்த முகவரியை எழுதி என்னிடம் நீட்டினார். டிரைவர் என்ற இந்த வார்த்தையை கேட்டதுமே என் மூளை முற்றிலும் குழம்பி போனது. அந்த மோசமான நிலையில் பிச்சைக்காரனை போல் வந்த முதியவர் ஒரு டிரைவர் என்றால், நேற்று இரவு அந்த டிரைவரை தன் காரில் ஏற்றி சென்ற அந்த லேண்ட் குரூசரின் உண்மையான முதலாளி யார்? ஒரு டிரைவர் என் அவ்வளவு விலை உயர்ந்த காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். என் மூளையில் கேள்விகள் புயலாக கிளம்பின. இருந்தாலும் நான் அந்த பேப்பரை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு அவருக்கு நன்றி கூறிவிட்டு கடையை விட்டு வெளியே வந்தேன். அந்த காகிதத்தில் இருந்த முகவரியும் நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் பாதுகாப்பான ஒரு விஐபி பகுதியுடையதாக இருந்தது. நான் சிறிதும் நேரத்தை வீணடிக்காமல் மற்றொரு ஆட்டோ பிடித்து அந்த முகவரியை நோக்கி புறப்பட்டேன். வழிநெடுக என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என் மனதில் அக்காவின் புன்னகை பூத்த முகம் வந்து போனது. அதனை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு தனி துணிச்சல் பிறக்கும். சற்று நேரத்திற்கு பிறகு ஆட்டோ ஒரு நிசப்தமான சாலையில் வந்து நின்றது. நான் ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்து விட்டு நடந்தே அந்த முகவரியை தேடத் தொடங்கினேன். சில அடிகள் நடந்த பிறகு என் முன்னால் ஒரு மிகப்பெரிய பங்களா இருந்தது. நான் சுற்றிலும் பார்த்தேன். அந்த தெரு முற்றிலும் வெறிச்சொடி போயிருந்தது. யாரும் நடமாடுவதாக தெரியவில்லை. நான் மெதுவான அடிகளுடன் நடந்து சென்று அந்த பங்களாவின் உயர்ந்த சுவருக்கு மிக அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் தடிமனான அடிமரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டு உள்ளே நடப்பவற்றை பார்க்க முயன்றேன். பங்களாவின் நுழைவாயில் கதவு சற்றே திறந்திருந்தது. உள்ளே இருந்த பெரிய வராந்தா தெளிவாக தெரிந்தது. வராந்தாவில் நின்று கொண்டிருந்த அந்த பழைய கருப்பு நிற காரின் மேல் என் பார்வை விழுந்தது. என் மூச்சு மீண்டும் ஒரு முறை நின்றது. இது அதே லேண்ட் குரூசர் தான். இன்றைய பகல் வெளிச்சத்தில் அதன் பளபளப்பான உடல் அமைப்பும் நம்பர் பிளேட்டும் என் கண்ணெதிரே தெளிவாக தெரிந்தன. ஆனால் நேற்று இரவு ஒரு நோயாளியை போலவும் ஏழையை போலவும் என் கடைக்கு வந்த அதே சுரேஷ் இப்போது ஒரு சுத்தமான டிரைவர் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு அந்த பளபளப்பான கருப்பு லேண்ட் குரூசரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் கழுவி கொண்டிருந்ததை கண்டபோது நான் ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்றேன். நேற்று இரவு என் முன்னால் நாடகமாடியது போல அவன் இப்போது நோய்வாய்ப்பட்டவனாகவோ அல்லது பலவீனமானவனாகவோ காட்சியளிக்கவில்லை. அவன் என் இரக்க குணத்தை இந்த அளவிற்கு தவறாக பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் நான் அமைதியாக அங்கே நின்று கொண்டே எல்லாவற்றையும் கவனித்தேன். சற்று நேரத்திற்கு பிறகு பங்களாவின் கதவு திறந்தது. விலை உயர்ந்த ஒரு சூட் அணிந்து கண்களில் கருப்பு கண்ணாடி மாட்டி கையில் ஒரு பிரீப் கேஸ் ஏந்தியபடி ஒரு மனிதன் தன் கம்பீரமான தோரணையோடு நடந்து வெளியே வந்தான். அந்த மனிதனின் முகத்தை பார்ப்பதற்காக நான் என் கழுத்தை சற்று முன்னோக்கி நீட்டினேன். ஆனால் அவனது முகத்தில் என் பார்வை விழுந்த அடுத்த கணமே என் காலடியில் இருந்து பூமியே நழுவியது போல் இருந்தது. நான் அந்த மரத்தின் மீதே சாய்ந்து கொண்டு அப்படியே தரையில் அமரத் தொடங்கினேன். என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆம், யாரோ ஒரு பெரிய சுத்தியலால் என் தலையிலேயே பலமாக அடித்தது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவன் வேறு யாரும் அல்ல, நான் ஒரு தெய்வமாக மதித்துக் கொண்டிருந்த அதே ராகேஷ் அவர்கள்தான். எங்கள் கஷ்ட காலத்தில் எங்களுக்கு உதவி செய்த அவர்தான். இந்த ஆடம்பர பங்களாவிற்கும் அந்த பழைய கருப்பு லேண்ட் குரூசர் காருக்கும் உண்மையான உரிமையாளர். அவர் மிகவும் கடுமையான அதட்டலான குரலில், சீக்கிரம் செய், எனக்கு நேரமாகிறது. இன்று எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பது உனக்கு தெரியும் தானே? காரை துடைப்பதற்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறாய் என்றார். இது எனக்கு நன்கு தெரிந்த அதே குரல் தான். ஆனால் என் முன்னால் அவர் காட்டும் அந்த மென்மையும் கனிவும் இப்போது அவரிடம் முற்றிலும் மறைந்திருந்தன. இதோ ஐயா, இன்னும் 2 நிமிடங்கள் என்று சுரேஷ் மிகவும் பயந்த குரலில் பதிலளித்து விட்டு வேகமாக காரை துடைக்க தொடங்கினான். அவர் தன் பிரீப் கேஸை மிகவும் எச்சரிக்கையுடன் காரின் உள்ளே வைத்துவிட்டு அவரே பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். சுரேஷ் ஓட்டுநர் இருக்கையில் அமர கார் பங்களாவை விட்டு வெளியேறியது. நான் அப்போதும் அந்த சுவற்றின் ஓரமாகவே தரையில் அமர்ந்திருந்தேன். என்னை சுற்றியுள்ள உலகம் வேகமாக சுற்றுவது போலவும் எனக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருப்பது போலவும் நான் உணர்ந்தேன். என் மூளையில் கடந்த காலத்தின் சிதறி கிடந்த எல்லா உண்மைகளும் தூண்டுகளும் மிக வேகமாக ஒன்றிணைய தொடங்கின.
அது என் ஆன்மாவையே உலுக்கி போடும் ஒரு கொடூரமான உண்மையை என் கண் முன்னே நிறுத்தியது. ஒருவேளை இவர்களது மகன் சுபமும் இவர்களுடன் கூட்டு சேர்ந்திருப்பானோ என்ற எண்ணம் என் மனதில் தோன்றிய அடுத்த கணமே, இல்லை, அவனின் அக்காவை உருகி உருகி நேசித்தானே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். இந்த விவரங்களை சுபமிடம் சொல்லிவிடலாமா என்று நான் யோசித்தேன். ஆனால் இப்போது யாருக்கும் எதையும் சொல்லக்கூடாது என்றும் முதலில் இந்த டிரைவரை தனியாக பிடிக்க வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்தேன். அக்கா என்னிடம் போனில் பேசும்போது ஆதாரங்களுடன் காவல்துறையிடம் செல்வதாக கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவளது மரண செய்தி வந்தது. உண்மை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நான் எல்லா உண்மையையும் அறிந்து கொள்ள விரும்பினேன். இந்த மனிதன் எங்கள் மேல் தொடர்ந்து ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், நான் என்றுமே என் அக்காவின் கொலைகாரர்களை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் எங்களை அவனது உதவி மற்றும் போலி இலக்கத்தின் சுமையின் கீழ் அமுக்கி வைத்திருக்கிறான். என்னால் காவல்துறையிடம் செல்லும் துணிச்சலை வரவழைக்க முடியவில்லை. எனக்கு வேலை கொடுத்தது ஒரு ஏமாற்று வேலை. கடந்த 4 வருடங்களாக நான் மகிழ்ச்சியோடு சிக்கி இருந்த ஒரு கொடூரமான வலை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இவை ஏமாற்றத்தின் மற்றும் அதிர்ச்சியின் கண்ணீர். நான் நீண்ட நேரம் இயலாமையோடு அங்கேயே அழுது கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் செல்ல செல்ல என் துக்கம் கோப கனலாக மாறத் தொடங்கியது. நான் என்னை தேற்றிக் கொண்டு எழுந்து நின்றேன். இப்போது எனக்கு உண்மை தெரிந்துவிட்டது. இனி நான் சும்மா அமரப் போவதில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் என் மூளையை குடைந்து கொண்டிருந்தது. என்னை மிகவும் குழப்பிக் கொண்டிருந்தது. இந்த சுரேஷ் ராகேஷ் அவர்களின் டிரைவர் என்றால், நேற்று இரவு அவன் அதே காரில் தான் திரும்பி வந்தான் என்றால், அவன் ஏன் ஒரு ஏழையை போலவும் இயலாதவனை போலவும் வேடமிட்டு இந்த முழு நகரத்தையும் விட்டு சரியாக என் மருத்துவ கடைக்கே மருந்து வாங்க வந்தான்? அவன் நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவ கடைக்கு கூட சென்றிருக்கலாம் அல்லவா? அவனிடம் மருந்து வாங்க பணம் கூட இல்லை. அப்படி இருக்க அவன் நேராக என்னிடமே ஏன் வந்தான்? இதற்கு பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆழமான ரகசியமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரணமோ மறைந்திருக்கிறது. இந்த கேள்விக்கான பதட்டத்தை சுரேஷிடம் இருந்தே பெற வேண்டும் என்றும் அவனை தனியாக பிடிக்க வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்தேன். ஏனென்றால் அவன்தான் அந்த காரில் என் அக்காவை அழைத்துக் கொண்டு ரிசார்ட்டுக்கு சென்றானா அல்லது காவல் நிலையத்திற்கு சென்றானா என்பதை சொல்ல முடியும். உண்மை எதுவாக இருந்தாலும் அவன்தான் அதனை சொல்ல வேண்டும். நான் நாள் முழுவதும் அந்த பங்களாவின் அருகிலேயே நடமாடி நேரத்தை கழித்தேன். மாலை பொழுது வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன். ராகேஷும் சுபமும் மாலையில் அலுவலகத்தில் இருந்து திரும்புவார்கள் என்பதும், முதலாளிகளை வீட்டில் விட்ட பிறகு டிரைவர்கள் தங்களது வேலைகளில் இருந்து விடுபடுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். மாலை நேரமானதும் அந்த பழைய கருப்பு லேண்ட் குரூசர் கார் மீண்டும் பங்களாவிற்குள் நுழைந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு சுரேஷ் தன் சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு சோர்வான அடிகளுடன் பங்களாவின் சிறிய வாசல் வழியாக வெளியே வந்து சாலையோரமாக நடந்து செல்ல தொடங்கினான். ஒருவேளை அவன் தன் வீட்டிற்கு சென்று கொண்டே இருக்கலாம், அல்லது ஏதேனும் வேலைக்காக வெளியே வந்திருக்கலாம். நான் அவனுக்கு தெரியாமல் சற்று தூரம் இடைவெளி விட்டு அவனை பின்தொடர தொடங்கினேன். அவன் முதன்மை சாலையில் இருந்து விலகி ஒரு பழைய வெறிச்சோடிய தெருவிற்குள் நுழைந்தான். அங்கே தெருவிளக்குகள் கூட சரியாக எரியவில்லை. மக்கள் நடமாட்டமும் இல்லாதவாறு இருந்தது. இதுதான் எனக்கு கிடைத்த மிக சிறந்த வாய்ப்பு. நான் என் நடையின் வேகத்தை அதிகரித்து வேகமாக நடந்து அவனுக்கு மிக அருகில் சென்றடைந்தேன். சுரேஷ் ஒருவேளை என் காலடி சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும். அவன் பதற்றத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தான். ஆனால் அவன் ஏதேனும் செய்வதற்கு முன்னாலேயே நான் சுறுசுறுப்பாக முன்னோக்கி சென்று அவனது வழியை மறித்தேன். என் இரு கைகளாலும் அவனை சுவற்றோடு சேர்த்து முழு பலத்துடன் தள்ளி அங்கேயே இறுக்கி பிடித்தேன். சுரேஷின் கண்களில் பயமும் மரண பீதியும் பரவின. அவன் மிகவும் நடுங்க தொடங்கினான். நீ நீ அவன்தானே? நேற்று இரவு கடையில் இருந்த அதே பையன்? நீ என்னிடமிருந்து என்ன விரும்புகிறாய்? என்னை விட்டுவிடு என்று சுரேஷின் குரல் பயத்தினால் நடுங்கியது. நான் அவனது கண்களை நேராக நோக்கினேன். என் கண்களில் அப்போது 4 வருட கால கோபமும் வெறுப்பும் பழிவாங்கும் நெருப்பும் எரிந்து கொண்டிருந்தன. உனக்கு என்னை மிக நன்றாக தெரியும் சுரேஷ். நானும் இப்போது உன்னை மிக நன்றாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன். இனி எந்த ஒரு பொய்யும் நாடகமும் இல்லாமல் நேற்று இரவு நீ ஏன் அந்த பிச்சைக்கார வேடத்தை போட்டுக்கொண்டு இந்த முழு நகரத்தையும் விட்டு சரியாக என் மருத்துவ கடைக்கே மருந்து வாங்க வந்தாய் என்று மட்டும் எனக்கு சொல். உன்னுடைய நோக்கம் என்ன? நீ ஏதேனும் புத்திசாலித்தனம் காட்ட முயன்றால் உன் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. நினைவிருக்கட்டும் என்று என் இந்த திடீர் நடவடிக்கை அவனை முற்றிலும் நிலைகுலைய செய்திருந்தது. அவன் சுவற்றில் சாய்ந்தபடி மூச்சிறைத்துக் கொண்டிருந்தான். அவனது தோள்களின் மேல் இருந்த என் பிடியை நான் இன்னும் பலமாக்கினேன்.
நான் சொன்னேன், உன்னுடைய மற்றும் உன்னுடைய அந்த இரட்சகன் ராகேஷின் எல்லா கொடூரமான ரகசியங்களும் எனக்கு தெரிந்து விட்டன. சுரேஷ், அன்று இரவு கருப்பு காரில் அமர்ந்து என் அக்காவை வீட்டிலிருந்து அழைத்து சென்ற மனிதன் நீதான் என்பதும் எனக்கு தெரிந்து விட்டது. சொல், என் அக்காவை நீ எங்கு அழைத்து சென்றாய்? அவர் எப்படி அந்த ரிசார்ட்டுக்கு சென்றார்? அவரை வீட்டிலிருந்து அழைத்து வர உன்னிடம் யார் சொன்னது? என் வார்த்தைகள் அவனது காதுகளில் எதிரொலித்தன. அவனது முகத்தின் நிறமே முற்றிலும் வெளுத்து போயிருந்தது. நான் சொன்னேன், நேற்று இரவு எவ்வளவு கஷ்டப்பட்டு என் தங்கையின் படிப்பு கட்டண பணத்தை எடுத்து உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன். நீயோ என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தாய். நீ என் அக்காவின் கொலைகாரன். உன்னிடமிருந்து எல்லாவற்றிற்கும் நான் கணக்கு கேட்பேன். சொல், நீ ஏன் என் கடைக்கு வந்தாய்? என் அக்கா எப்படி இருந்தார் என்று சொல். உன்னை என்னை சோதிப்பதற்காக ராகேஷ் அனுப்பினானா, அல்லது வேறு ஏதேனும் கொடூரமான சதி இருக்கிறதா? அந்த தெரு முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. எங்கள் இருவரின் பலத்த மூச்சு சத்தம் மட்டுமே அங்கே ஒலித்துக் கொண்டிருந்தது. சுரேஷ் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். அவனது முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. காரில் அமர்ந்திருந்த போது அவன் என்னிடம் காட்டிய அந்த நரித்தனம் முழுவதும் இப்போது எங்கோ மறைந்து விட்டிருந்தது. அவன் இப்போது ஒரு பலவீனமான மனிதனை போல காட்சியளித்தான். அவனது பதிலுக்காக நான் மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். அவனது தோள்களின் மேல் இருந்த என் பிடி எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் அவனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கிருந்து தப்பி ஓட முடியாது. என் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த கண்ணீர் என் பலவீனத்தால் வந்ததல்ல, மாறாக என் அக்காவுக்கு நீதி பெற்று தருவதற்காக எனக்குள் எழுந்த பலத்தினால் வந்த கண்ணீர். சொல் சுரேஷ், ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உண்மையை சொல். இல்லை என்றால் இப்போதே உன்னை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுவேன். நீ உனது வாழ்நாள் முழுவதையும் சிறையின் இருட்டறையிலேயே கழிக்க நேரிடும் என்று நான் இறுதி எச்சரிக்கை விடுத்தேன். அதுவரை தன்னை துணிச்சலானவன் போல காட்ட முயன்ற அந்த மனிதன் திடீரென்று வெடித்து அழுது கொண்டே கூறத் தொடங்கினான். மகனே, நான் உன்னிடம் கைகளை கூப்பி கெஞ்சுகிறேன். என்னை மட்டும் காவல்துறையிடம் ஒப்படைத்து விடாதே. நான் உன்னிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறேன். நான் உன்னுடைய அக்காவின் கொலைகாரன் அல்ல. நான் அவரை என் சொந்த மகளை போலத்தான் நினைத்தேன். நான் ராகேஷின் மிக பழமையான டிரைவர். அன்று ஜூன் 27 இரவு நான் என் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது சின்ன முதலாளி எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து ஆஷாவை அவளது வீட்டிற்கு சென்று அழைத்து வா என்றார். நான் சுபம் சாரிடம், ஐயா, நான் என் வீட்டிற்கு செல்லும் வழியில் பாதியை அடைந்து விட்டேன். காரையும் வராந்தாவில் நிறுத்திவிட்டேனே என்றேன். அவர் மிகவும் கோபமான குரலில் கடுமையான வார்த்தைகளுடன், உன்னிடம் என்ன சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் செய். உனக்கு காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்வதற்காக பணம் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை. உடனே சென்று ஆஷாவை சிவில் ஏரியாவில் இருக்கும் ரிசார்ட்டிற்கு அழைத்து வா. அவள் உன்னிடம் காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்று கூறினால் காவல் நிலையத்திற்கு தான் செல்கிறோம் என்று சொல்லிவிடு. வழியில் அவள் ஏதேனும் நாடகம் ஆடினால் அவளது பேச்சை காதில் வாங்காதே. காரை அதிவேகமாக ஓட்டி அவளை ரிசார்ட்டுக்கு கொண்டு வந்து சேர் என்றார். சின்ன முதலாளியின் பேச்சை கேட்டு நான் பதற்றமடைந்தேன். ஏதோ தப்பு நடக்கிறது என்று எனக்குள் தோன்றியது. சின்ன முதலாளி சொன்னதன் பேரில் நான் உங்களது வீட்டிற்கு வந்து ஆசா மேடத்தை அங்கிருந்து அழைத்து சென்றேன். அவர்களை சின்ன முதலாளியின் ரிசார்ட்டிற்கு கொண்டு போய் சேர்த்தேன். அங்கே சென்றடைந்ததும் அவர் என்னிடம், என்னை ஏன் இங்கு கொண்டு வந்திருக்கிறாய்? நாம் காவல் நிலையத்திற்கு தானே செல்கிறோம் என்று கூறினாய் என்றார். அவர் வழியில் இருந்தே உனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து தான் காவல் நிலையம் செல்வதாக கூறிய போது அவர் என் காரில் தான் அமர்ந்திருந்தார். அங்கே காரின் சத்தம் கேட்டதுமே சின்ன முதலாளியும் பெரிய முதலாளியும் ஆகிய இருவரும் வெளியே வந்து விட்டனர். அவர்கள் இருவரும் ஆசா மேடத்தை சந்தித்த பிறகு என்னை கையின் செய்கை மூலம் அங்கிருந்து போகுமாறு கூறினர். எனக்கு எதுவுமே சரியாக தோன்றவில்லை. ஆசா மேடம் ஒரு மிக சிறந்த பெண். அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விடுமோ என்று நான் பயந்தேன். நான் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் எப்போதோ கடந்து விட்டிருந்தது. ஆனாலும் எனக்கு அங்கிருந்து செல்ல மனமில்லை. இங்கேயே மறைந்திருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஏனென்றால் அவர்கள் இதுபோல ரிசார்ட்டிற்கு ஒருபோதும் வந்ததே இல்லை. அந்த ரிசார்ட் எப்போதும் பார்ட்டி போன்ற கொண்டாட்டங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அவர்கள் உள்ளே சென்றதும் நான் வெளியில் இருந்து ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்க்க முயன்றேன். நீண்ட நேரத்திற்கு எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் சற்று நேரத்திற்கு பிறகு ஒரு ஜன்னல் லேசாக திறப்பது போல தோன்றியது. நானும் அதனை திறந்தேன். அதன் பிறகு உள்ளே நடந்தவை அனைத்தும் என் கண் முன்னே தெரிந்தன. சின்ன முதலாளி ஆசா மேடத்திடம் ஏதோ சில முக்கியமான ஃபைல்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மேலும் நீ இப்படி போலீஸ் ஸ்டேஷனை பற்றி பேசியிருக்க கூடாது என்றும் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவரது பேச்சை கேட்டதும் ஆசா மேடத்திற்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர், அப்படி என்றால் நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய். என்னை ஏன் இங்கு வரவழைத்தாய்? நீதானே என்னிடம் நீ நேராக காவல் நிலையத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும்
உன்னுடைய காரிலேயே என்னை காவல் நிலையத்திற்கு வர சொன்னதாகவும் கூறினாய். அப்போது சுபம் ஒரு கொடூரமான புன்னகையை உதிர்த்துவிட்டு தன் முகத்தில் போலியான மென்மையை காட்டிக்கொண்டு சொன்னான், சரி, நீ ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறாய்? என் அப்பா இந்த தொழிலை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மை இப்போது உனக்கு தெரிந்துவிட்டது. அவர் ஏழைகளை ஏமாற்றி அவர்களின் உரிமைகளை பறிக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நீ எனக்கு இந்த உண்மையை சொன்னதன் மூலம் ஒரு மிக சிறந்த காரியத்தை செய்திருக்கிறாய். அவரது உண்மையை என்னால் இவ்வளவு சீக்கிரமாக உலகிற்கு முன்னால் கொண்டு வர முடியாது. நீ கவலைப்படாதே. ஒரு காரியம் செய். முதலில் நீ அமைதியாகு. நாம் இப்போதே செல்ல வேண்டாம். நாளை காலை நிதானமாக காவல் நிலையத்திற்கு செல்வோம். விரைவில் என் அப்பா கம்பிகளுக்கு பின்னால் இருப்பார். நம் நிறுவனம் நேர்மையான வழியில் நடக்கும். ஏழைகளின் உரிமைகள் பறிக்கப்படாது. சுபமின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆசா மேடம் சற்று நிம்மதி அடைந்தார். பிறகு சுபம் அங்கிருந்த வேலைக்காரனுக்கு ஜாடை காட்டினான். அந்த வேலைக்காரனும் ஒரு கிளாஸ் பழச்சாற்றை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தான். சுபம் சொன்னான், இந்த ஜூஸை குடித்துவிட்டு நிம்மதியாக இரு. ஆசா மேடம் அவனது பேச்சை நம்பி அந்த ஜூஸை குடித்தார். எனக்கு அப்போதும் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஏனென்றால் முழு விவரமும் எனக்கு தெரியாது. நான் தூரத்திலிருந்து மட்டுமே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஜூஸை குடித்த சில நிமிடங்களிலேயே ஆசா மேடத்தின் உடலிலே மிகவும் மோசமடைய தொடங்கியது. அவருக்கு பதற்றம் அதிகரித்தது. திடீரென்று வாந்தி எடுத்தார். தன் கை கால்களை அடித்துக் கொள்ள தொடங்கினார். நான் அவரை காப்பாற்ற விரும்பினேன். ஆனால் அதே நொடியில் சுபமின் உண்மையான கொடூர முகம் என் கண் முன்னே வெளிப்பட்டது. அவன் ஆசா மேடத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவரது கழுத்தை தன் இரு கைகளாலும் மிக இறுக்கமாக பற்றி கொண்டு கூறத் தொடங்கினான், என் அப்பாவை சிறைக்கு அனுப்ப பெரிய ஆளாக வந்து விட்டாயா? இப்போது நீ முடிந்து விட்டாய். நான் உன்னை நேசித்தது உண்மைதான். ஆனால் இப்போது உன்னை வெறுக்கிறேன். நானும் என் அப்பாவும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் புகழையும் சும்மா பெற்றுவிடவில்லை. பலரது குடும்பங்களை அழித்திருக்கிறோம். பலரது உரிமைகளை பறித்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் இவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிவிடுவதில்லை. அவன் ஏதேனும் ஒரு தவறான காரியத்தை செய்தே தீர வேண்டும். அப்போதுதான் இந்த வெற்றியை அடைய முடியும். எங்கள் நிறுவனத்தின் உண்மையை நீ உலகிற்கு முன்னால் கொண்டு வருவாய். நாங்கள் சும்மா வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தாயா? எங்கள் பெயரை கெடுக்கும் இது போன்ற காதல் சாம்பலாகி போகட்டும். இப்போது நீ மேலோகம் செல். அங்கே சென்று ஏழைகளின் உரிமைகளை பெற்றுத்தான். நீ இப்படி செய்திருந்தால் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் அனைவரும் போராட்டத்தில் குதித்திருப்பார்கள். அதன் மூலம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? வெறும் உன்னை போன்ற ஒரு பெண்ணுக்காக எங்களால் எந்த ஒரு ஆபத்தையும் விலைக்கு வாங்க முடியாது. இதை கேட்டதும் ஆசா மேடத்தின் நிலைமை இன்னும் மோசமானது. அவர் கத்த முயன்றார். ஆனால் அவரது தொண்டையிலிருந்து குரல் வரவில்லை. அவர் கைகளை கூப்பி சுபமிடம், என்னை விட்டுவிடு, என்னை காப்பாற்று என்று கெஞ்சினார். ஆனால் அந்த இரக்கமற்ற மனிதன் அவரை மரணத்தின் விளிம்பில் தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடி விட்டான். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த எல்லாவற்றிலும் எனக்கும் சம பங்கு குற்றம் இருக்கிறது. ஏனென்றால் நான் அந்த மனிதர்களின் பேச்சை நம்பி இருக்கக்கூடாது. நானே தான் ஆசா மேடத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இவர்கள் அவரிடம் இப்படி கொடுமை செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அந்த பழச்சாற்றில் விஷம் கலந்திருந்தது. அதனை குடித்ததால் அவரது உடல் முழுவதும் விஷம் பரவி வெறும் அரை மணி நேரத்தில் அவர் பரிதாபமாக இறந்து போனார். என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை. நான் குற்ற உணர்ச்சியிலும் அவமானத்திலும் அப்படியே கூனி குறுகி போனேன். ஆனால் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு என்னிடம் ஒரு முக்கிய துப்பு கிடைத்தது. ரிசார்ட்டின் வெளி மண்டப பகுதியில் ஒரு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அங்கேயே நின்றுதான் இந்த கொடூரத்தை செய்திருந்தனர். இவை அனைத்தும் கண்டிப்பாக அந்த கேமராவில் பதிவாகி இருக்கும் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அங்குள்ள வேலைக்காரர்களிடம் மறைந்து கொண்டு வேகமாக மேலறைக்கு சென்றேன். அங்கே கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டிருந்தது. நான் உடனடியாக அங்கிருந்த கேமரா பதிவுகளை எடுத்துக்கொண்டேன். அந்த யூஎஸ்பி பென்டிரைவ் இன்றும் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அதனை நான் ஒரு முக்கிய ஆதாரமாக எடுத்து மறைத்து வைத்தேன். அடுத்த நாளே நான் ஆசா மேடத்தின் குடும்பத்தினரை சந்தித்து இந்த ஆதாரத்தை காட்ட விரும்பினேன். ஆனால் ரிசார்ட்டில் இருந்த கம்ப்யூட்டரில் இருந்து யாரோ கேமரா பதிவுகளை திருடிவிட்டார்கள் என்ற விஷயம் முதலாளிகளுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகிவிட்டனர். அவர்கள் எல்லோர் மேலும் ஒரு கண் வைக்க தொடங்கினர். வீட்டு வேலைக்காரர்கள், ரிசார்ட் ஊழியர்கள் மற்றும் என்னுடன் சேர்த்து மற்ற அனைத்து டிரைவர்கள் மேலும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எல்லோரையும் அவர்கள் தங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். என்னால் நேரடியாக உன்னை தேடி வர முடியவில்லை. அப்படி வந்திருந்தால் நான் மிகவும் மோசமாக மாட்டிக்கொண்டிருப்பேன்.
இந்த சம்பவம் நடந்து முழுதாக 4 வருடங்கள் கடந்து விட்டன. ஆஷா மேடத்தின் மரணத்தால் ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அதனால் எப்படியாவது ஒரு நாள் இந்த ஆதாரத்தை உன்னிடம் ஒப்படைத்தே தீர வேண்டும். அதன் மூலம் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவெடுத்தேன். இப்போது நான் உன்னை சந்திப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. ஏனென்றால் சுபமும் ராகேஷும் தங்கள் தொழிலை எப்போதும் போல துபாயில் நிலைநிறுத்திவிட்டு அங்கேயே நிரந்தரமாக குடியேறப் போகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு கிளம்புவதற்கு முன்பாகவே அவர்கள் பிடிபட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்காகத்தான் நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை சந்திக்க முயன்றேன். பிறகு அவர் தன் அழுக்கு ஆடைகளின் கைமடிப்பால் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார், அந்த கண்ணாடியை நான் தற்செயலாக உன்னுடைய கடையில் மறந்து வைக்கவில்லை. மாறாக நான் அதனை வேண்டுமென்றே தான் அங்கே விட்டு சென்றேன். அதன் மூலம் அதில் எழுதப்பட்டிருக்கும் சீரியல் நம்பரை கொண்டு நீ எப்படியாவது என்னை தேடி வருவாய் என்று எனக்கு தெரியும். ஆஷா மேடத்தின் கொலைகாரர்கள் முகமூடி கலற்றப்பட வேண்டும் என்று நான் உண்மையான மனதோடு விரும்பினேன். நீ ஒரு புத்திசாலி பையன் என்பதும் அந்த கண்ணாடியின் உதவியோடு கண்டிப்பாக என் முகவரியை கண்டுபிடித்து விடுவாய் என்பதும் எனக்கு தெரியும். இதை கேட்டதும் நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. இதெல்லாம் இந்த முதியவரின் சொந்த திட்டமிடல் தான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் நினைத்திருந்தால் இதையெல்லாம் மறந்துவிட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் என் அக்காவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் உயிரையே ஆபத்தில் தள்ளி இருக்கிறார். அவர் அந்த யூஎஸ்பி பென்டிரைவை என்னிடம் ஒப்படைத்து விட்டு சொன்னார், மகனே, உன்னிடம் இப்போது மிக குறைந்த நேரமே இருக்கிறது. நாளை அவர்கள் இருவரும் விமானம் மூலம் எப்போதும் போல துபாய்க்கு செல்லவிருக்கிறார்கள். ஏனென்றால் நிறுவனத்தின் பழைய ஊழல்களை பற்றிய தணிக்கை மீண்டும் தொடங்கப்பட்டு இருக்கிறது. தாங்கள் எங்கே மாட்டிக்கொள்வோமோ, தங்களின் அனைத்து கள்ள தொழில்களும் உலகிற்கு முன்னால் வெளிப்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த மனிதர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து இந்த கொலையை ஒரு விபத்து என்று மாற்றிவிட்டார்கள். நான் பின்வாங்கி அவரது ஆணைகளை சரி செய்து, என்னை மன்னித்து விடுங்கள் அங்கு, உங்களையும் அவர்களில் ஒருவன் என்று நான் தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் நீங்களோ என் அக்காவுக்கு நீதி பெற்று தருவதற்காக இவ்வளவு பெரிய துணிச்சலோடு முன்னால் வந்திருக்கிறீர்கள். அன்று நான் உங்களை அந்த லேண்ட் குரூசர் காரில் ஏறுவதை பார்க்காமல் இருந்திருந்தால் என் அக்காவுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்ற எண்ணமே என் மனதில் தோன்றியிருக்காது என்றேன். அவர் சொன்னார், மகனே, இப்போது நீ சீக்கிரமாக செல். இந்த ஆதாரத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டத்தின் கைகளில் ஒப்படை. உன்னிடம் ஆதாரம் இருந்தால் காவல்துறையாலும் உன்னை நிராகரிக்க முடியாது. என் இதயத்திலிருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. நான் வேகமாக வீட்டிற்கு சென்று அங்கிருந்த என் லேப்டாப்பில் அந்த பென் டிரைவை இணைத்து பார்த்தேன். அதில் அந்த மிருகம் என் அக்காவுக்கு தன் சொந்த கைகளால் விஷம் கலந்த ஜூஸை கொடுப்பதும், என் அக்கா வாந்தி எடுத்துக்கொண்டே துடிப்பதும், அவனிடம் உதவிக்காக கெஞ்சுவதும் தெளிவாக பதிவாகியிருந்தது. ஆனால் அந்த அரக்கனோ என் அக்காவை உலுக்கி அவரது கழுத்தை பிடித்து இன்னும் அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருந்தான். என் அக்காவின் மூச்சு அடங்கும் வரை அவன் அவரை துடிதுடிக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அங்கிருந்த வேலைக்காரனிடம், சீக்கிரமாக ரிசார்ட்டை காலி செய், இந்த சடலத்தை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுங்கள், காவல்துறை விஷயத்தை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சென்றான். இதையெல்லாம் பார்த்ததும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது. இப்போது நான் அந்த மிருகத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த நொடிக்காக மட்டுமே காத்து கொண்டிருந்தேன். அடுத்த நாள் நான் என் மருத்துவ கடையில் அமர்ந்திருந்த போது எனக்கு எந்த ஒரு வாடிக்கையாளரின் பேச்சும் புரியவில்லை. யாருக்கும் என்னால் சரியாக மருந்துகளையும் கொடுக்க முடியவில்லை. என் மூளை முற்றிலும் நெளிதடுமாறி இருந்தது. மதிய நேரம் சுபமின் நன்கு பழகிய ஆடம்பரமான பளபளப்பான கருப்பு லேண்ட் குரூசர் கார் கடைக்கு வெளியே வந்து நின்றது. அவன் மீண்டும் தன் அப்பாவை போல என் மேல் போலி இறக்கம் காட்ட வந்திருந்தான். அவன் கடையின் கண்ணாடி கதவை தள்ளி உள்ளே நுழைந்தான். அவன் விலை உயர்ந்த ஒரு சூட் அணிந்திருந்தான். என் முன்னால் வந்து நின்று என்னிடம் கைகளை குலுக்கிக் கொண்டே, எப்படி இருக்கிறாய் சிரா? உண்மையில் அப்பா தான் என்னை இங்கு அனுப்பினார். நானும் அப்பாவும் சில நாட்கள் ஒரு முக்கியமான தொழில் விஷயமாக துபாய்க்கு செல்கிறோம் என்பதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். நீ கடையையும் உன்னுடைய படிப்பையும் உன்னையும் மிகவும் பத்திரமாக பார்த்துக்கொள். உன்மேல் எனக்கு மிகுந்த பாசம் உண்டு. உன்னை பார்க்கும்போது எனக்குள் என் ஆசாதான் தெரிகிறாள் என்பது உனக்கு தெரியும் தானே. அவளும் உன்னை போலத்தான் புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் இருந்தாள். உனக்கு ஏதேனும் தேவை இருந்தால் எங்களில் யாருக்கு வேண்டுமானாலும் போன் செய். நீ எனக்கு என் சொந்த தம்பியை போன்றவன் என்று சுபம் எப்போதும் போல தன் இனிமையான குரலில் கூறினான். அவனது பொய்யையும் போலி பாசத்தையும் கண்டபோது எனக்குள் மிகுந்த அருவருப்பு ஏற்பட்டது. அவனது கழுத்தையும் இப்போது நிறுத்தி விடலாமா என்று என் இதயம் துடித்தது. ஆனால்
நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு என் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகையை வரவழைத்துக் கொண்டேன். நான் சொன்னேன், நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் என்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று ராகேஷ் அங்கிளிடமும் சொல்லிவிடுங்கள். எப்படியும் இப்போது எல்லாவற்றையும் கவனிப்பதற்கும் கணக்கை தீர்ப்பதற்குமான நேரம் வந்துவிட்டது என்று ஆழமான அர்த்தமுள்ள குரலில் கூறிக்கொண்டே மெதுவாக நடந்து சென்று மருத்துவ கடையின் முதன்மை கதவின் சட்டரை உட்புறமாக இழுத்து பூட்டி அதில் ஒரு பெரிய பூட்டை போட்டேன். கடைக்குள் இப்போது நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். வெளி உலகத்துடனான எங்கள் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. சுபமின் முகத்தில் இருந்த அந்த போலி புன்னகை என் இந்த விசித்திரமான நடவடிக்கைகளை கண்டதும் சட்டென்று மறைந்து போனது. ஏய் சிராக், என்ன செய்கிறாய் நீ? இந்த நேரத்தில் கடையின் சட்டரை ஏன் மூடுகிறாய்? நான் இங்கிருந்து நேராக விமான நிலையத்திற்கு புறப்பட வேண்டும். நீயோ என்னை உள்ளே வைத்து பூட்டுகிறாய். ஏதேனும் முக்கியமான விஷயம் இருக்கிறதா? அதை தனியாக பேச விரும்புகிறாயா என்று அவன் பதற்றத்துடன் உரத்த குரலில் என்னை கேட்டான். நான் நிதானமாக நடந்து மீண்டும் கவுண்டருக்கு அருகே வந்தேன். என் பேண்ட் பையில் இருந்து சுரேஷின் அந்த பழைய உடைந்த கண்ணாடியை எடுத்து அவன் முன்னால் கவுண்டர் கண்ணாடியின் மேல் வைத்தேன். சுபம் அவர்களே, உங்களது குடும்பத்தின் சொந்த டிரைவர் சுரேஷின் கண் பார்வை இப்போதும் கூட மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கிறது. அவனிடம் எடுத்து சொல்லுங்கள், இப்படி போதை மயக்கத்தில் ஏதோ ஒரு பெண்ணை காவல் நிலையம் என்று கூறிவிட்டு ரிசார்ட்டிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் என்று. இல்லை என்றால் ஏதேனும் பெரிய விபத்து ஏற்பட்டு விடக்கூடும். இந்த முறை உயிரை கூட போகலாம் என்று நான் ஒரு கசப்பான குரலில் அவனது கண்களை நேராக நோக்கி பேசினேன். இந்த கண்ணாடியை பார்த்த அடுத்த கணமே சுபமின் முகத்தின் நிறம் முற்றிலும் வெளுத்து போனது. அவனது கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரிந்தன. கடந்த 4 வருடங்களாக அவன் மிகவும் திறமையாக போர்த்தி வைத்திருந்த அந்த போலி நாணயத்தின் முகமூடி அப்படியே கலன்றது. அவன் சொன்னான், நீ என்ன உளறி கொண்டிருக்கிறாய்? எங்கள் டிரைவரின் கண்ணாடி உன்னிடம் எப்படி வந்தது? நீ என்ன சொல்ல வருகிறாய்? எனக்கு எதுவும் புரியவில்லை. சுபமின் குரலில் இப்போது அந்த இனிமையோ அல்லது போலி பாசமோ எல்லளவும் இல்லை. மாறாக ஒரு தெளிவான பதற்றமும் திக்கி திணறும் நடுக்கமும் பயமும் அதில் கலந்திருந்தன. அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பத் தொடங்கின. நான் அவனது எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கூறாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் கவுண்டரில் இருந்த என் லேப்டாப்பை ஆன் செய்தேன். அதில் சுரேஷ் கொடுத்திருந்த அந்த பென்டிரைவை இணைத்தேன். நான் சிறிதும் நேரத்தை வீணடிக்காமல் லேப்டாப்பை அவன் பக்கமாக திருப்பினேன். லேப்டாப்பின் ஒளிரும் திரையில் சுபமின் அந்த கொடூரமான முகமும் ரிசார்ட்டிற்குள் நடந்த அந்த இழிவான செயலும் தெளிவாக தெரிந்தன. அதில் அவன் என் அக்காவின் கழுத்தை நெரித்து கொள்ள முயல்வதும் தன் சொந்த கைகளால் அவருக்கு விஷம் கொடுப்பதும் சான்றுகளாக நின்றன. அவன் என் அக்காவின் கையில் இருந்த அந்த ஃபைல்களை பறித்து தன் வசம் வைத்துக் கொண்டான். சுபமின் முகத்தில் மிக வேகமாக மாறிக்கொண்டிருந்த பாவனைகள் அவனது கண்களில் வெளிப்பட்டன. அவனது முகத்தில் மரண பயம் சூழ்ந்திருந்தது. சாக கிடக்கும் ஒருவனின் தவிப்பு அவனிடம் தெளிவாக தெரிந்தது. இன்று முழுவதாக 4 வருடங்களுக்கு பிறகு இந்த மனிதனின் மற்றும் அவரது தந்தையின் உண்மையான கொடூர முகம் அம்பலமாகியிருந்தது. அவன் என் முன்னால் ஒரு குற்றவாளியை போல நின்று நடுங்கிக் கொண்டிருந்தான். அந்த வீடியோ முடிவடைந்ததும் கடைசியில் ஒருவித மூச்சு அடைக்கக்கூடிய பயங்கரமான நிசப்தம் நிலவியது. அதில் லேப்டாப் மற்றும் மின்விசிறியின் மெல்லிய சத்தம் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நான் திரையிலிருந்து பார்வையை விலக்கி நான் மிகவும் நம்பி இருந்த அந்த மனிதனின் முகத்தை பார்த்தேன். அவனது தடித்த வியர்வை துளிகள் கடையின் பிரகாசமான வெளிச்சத்தில் மின்னின. அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவனது கண்கள் அப்படியே பிதுங்கி வெளியே வந்து விடுவது போல பெரிதாகி இருந்தன. அவன் என்னிடம் ஏதோ பேச கடுமையாக முயற்சி செய்தான். ஆனால் வார்த்தைகள் அவனது தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டன. நான் நிதானமாக லேப்டாப்பின் திரையை மூடிவிட்டு கவுண்டருக்கு அருகில் சென்று அவனது கண்களை நேராக பார்த்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். எப்படி இருக்கிறது சுபம்? இன்று உன்னுடைய இந்த கொடூரமான கருத்த உண்மையை எதிர்கொள்ளும் போது எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் சொல்லே. உன்னுடைய பணம் மற்றும் உதவிகளின் பலத்தை கொண்டு கடந்த 4 வருடங்களாக நீ இதனை மூடி மறைத்து வைத்திருந்தாய். என் அக்கா பைத்தியமாகவா இருந்தால் உன்னை போன்ற ஒரு கேவலமான மனிதனை நேசித்தாளே. அவள் இறந்தது ஒரு புறம் நல்லதுதான். உயிரோடு இருந்திருந்தால் உன்னோடு தன் வாழ்க்கையை அவளால் கழித்திருக்கவே முடியாது. மேலும் என் இரட்சகன் போல் நாடகமாடிய உன்னுடைய அந்த தந்தையும் உன்னை போன்ற ஒரு மிருகம்தான். இந்த வீடியோ பதிவில் உன்னுடைய தந்தையின் எல்லா கள்ள காரியங்களும் மறைந்திருக்கின்றன. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அதுவரை முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த சுபமின் முகபாவனைகள் திடீரென மிக வேகமாக மாறத் தொடங்கின. அவனது அந்த பதற்றம் இப்போது ஒரு விசித்திரமான சாத்தானிய புன்னகையாக மாறியது. அவன் தன் தலையை பின்னோக்கி சாய்த்து பலத்த குரலில் சிரிக்க தொடங்கினான்.
அது என்னை இன்னும் எச்சரிக்கை அடைய செய்தது. ஆமாம், உன்னுடைய அக்காவை கொலை செய்ய என் அப்பா தான் திட்டம் தீட்டினார். அந்த திட்டத்தை நான் தான் நிறைவேற்றினேன். இதையெல்லாம் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் செய்தோம். உன்னுடைய அக்காவை எப்போதும் போல எங்கள் வழியில் இருந்து நிரந்தரமாக அகற்ற நாங்கள் விரும்பினோம். நான் அவளை நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. எனக்கு அவள் மேல் காதல் இருந்தது. அவளை என் வாழ்க்கை துணையாக்கி கொள்ளவும் நான் தயாராகத்தான் இருந்தேன். ஆனால் அந்த 2 காசுக்கு உதவாத பெண்ணின் தகுதி என்ன? அவள் எங்கள் நிறுவனத்தை உலகிற்கு முன்னால் அசிங்கப்படுத்த நினைத்தாள். எங்கள் நிறுவனத்தையே மூட வைக்க துணித்தாள். நான் என் அப்பாவுக்கு எதிராக சென்று அவரை சிறைக்கு அனுப்புவேன் என்றும் அவரது நிறுவனத்தை முடக்குவேன் என்றும் அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எனக்கு ஒரு சாதாரண பெண் மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. என் அப்பாவின் சொத்துக்களை உதறிவிட்டு நான் எப்படி அவளுக்கு ஆதரவாக இருந்திருக்க முடியும்? என் பணம், என் வெற்றி எல்லாமே அவளுக்கு முன்னால் ஒரு பெரிய சுவராக நின்றன. அதனால்தான் உன்னுடைய அக்காவை கொன்றேன். ஏனென்றால் மற்றவர்களின் தொழிலில் முட்டுக்கட்டை போடும் மனிதர்களை எனக்கு எல்லளவும் பிடிக்காது என்று கூறினான். சுபமின் குரலில் இப்போது அந்த இனிமை சுத்தமாக இல்லை. மாறாக ஒரு திமிர் குடிகொண்டிருந்தது. அவன் சொன்னான், உன்னுடைய அக்கா ஒரு முட்டாள் பெண். அவள் நினைத்திருந்தால் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு என் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கலாம். அவளை நான் தங்கத்திலேயே எடை போட்டு இருப்பேன். ஆனால் அவளுக்கு மிகவும் நேர்மையாளராகவும் கொள்கைவாதியாகவும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. என் அப்பா அவளை மிரட்டி எங்கள் நிறுவனத்தின் தணிக்கை ஃபைல்களை மறைத்து விடும்படி கூட கூறினார். ஆனால் அவள் கேட்கவில்லை. அவளுக்கு பல கோடிகள் ஆசையாக காட்டப்பட்டன. அப்படி இருந்தும் அவள் தன் முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. என் அப்பா என்னிடம், இந்த பெண்ணை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா, இல்லை என்றால் விளைவு நன்றாக இருக்காது என்று அறிவுறுத்தினார். அதனால்தான் நான் உன்னுடைய அக்காவின் நம்பிக்கையை பெற்று அவளை என் பேச்சில் விழ வைத்தேன். எங்கள் நிறுவனத்தின் பெயரை காப்பாற்ற அவள் வழியில் இருந்து விலகியே தீர வேண்டியிருந்தது. அதன் பிறகு நீயும் உன்னுடைய கள்ளமில்லாத குடும்பமும் என் அப்பாவை பெரிதும் நம்பி கொண்டிருந்தீர்கள். அதனால்தான் நீங்கள் எப்போதுமே உங்களது அக்காவின் கொலையாளியை தேடும் துணிச்சலை வரவழைத்துக் கொள்ள கூடாது. எப்போதும் எங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை போலி உதவிகளின் பாரத்தின் கீழ் அமுக்கி வைத்தார். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களது காலடியில் கிடக்க வேண்டும் என்பதற்காக உங்களை எங்களது பணத்திற்கு அடிமையாக்கினோம். நீ இன்றும் எங்களது அடிமைதான் சிராக். உன்னால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அவன் மிகுந்த திமிருடன் கூறினான். அவனது பேச்சை கேட்டதும் என் கோபம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. ஆனால் நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் சொன்னேன், நாங்கள் உன்னிடம் விலை போய் விட்டோம் என்று நீ உண்மையாகவே நினைக்கிறாயா? எங்களது சூழ்நிலையை உங்களது கேவலமான லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு என் அக்காவின் உயிரை என்னிடம் வியாபாரம் செய்திருக்கிறாய். அப்போது என் கண்களில் எந்த ஒரு பயமும் இருக்கவில்லை. திடீரென்று சுபம் தன் கோட்டின் உட்புற பையில் வேகமாக தன் கையை நுழைத்து ஒரு கனமான கருப்பு நிற துப்பாக்கியை எடுத்து நேராக என் பக்கமாக நீட்டினான். கடைக்குள் இருந்த சூழல் அப்படியே பதற்றமாக மாறியது. அவன் சொன்னான், உன்னுடைய உளறல்கள் இத்துடன் போதும். உன்னுடைய அக்காவை போலவே நீயும் எனக்கு எதிராக இந்த ஆதாரங்களை சேர்த்து விட்டாய். ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய். இந்த நேரத்தில் நீ என் முன்னால் முற்றிலும் தனியாக இருக்கிறாய். கடையின் சட்டரையும் நீயே தான் பூட்டினாய் என்று அவனது தோரணையில் இப்போது ஒரு தெளிவான கொலை மிரட்டல் இருந்தது. அவன் சொன்னான், உன் அக்காவை எப்படி வழியில் இருந்து அகற்றிய பிறகும் யாருக்கும் எதுவும் புரியவில்லையோ அதே போல உன்னையும் நான் வழியில் இருந்து அகற்றுவேன். உன்னுடைய சடலம் கூட யாருக்கும் கிடைக்காது. இந்த ஆதாரங்கள் என்னோடு துபாய்க்கு வரும். நீ இந்த மூடிய கடைக்குள்ளேயே அழிந்து போவாய். உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். அவனது இந்த மிரட்டலை கண்டு நான் சற்றும் அஞ்சவில்லை. மாறாக அவனது கையில் இருந்த அந்த ஆயுதத்தை பார்த்ததும் என் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை விரிந்தது. நான் அங்கேயே நின்று கொண்டு பலத்த குரலில் சிரிக்க தொடங்கினேன். என் சிரிப்பு சுபமை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவன் மரணத்தை எதிரே கண்டும் நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா என்றான். நான் சொன்னேன், இழப்பதற்கு எதையாவது வைத்திருப்பவனுக்குத்தான் பயம் இருக்கும். கடந்த 4 வருடங்களாக தன் அக்காவை இழந்த துயரத்தை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு தம்பி இன்று இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதனின் முன்னால் முற்றிலும் தனியாக வந்து நிற்பான் என்று நீ நினைக்கிறாயா? உண்மையில் உன்னுடைய பணத்திமிரில் நீ எவ்வளவு தூரம் குருடாகி விட்டாய் என்றால் உன்னை சுற்றி விரிக்கப்பட்டிருக்கும் வலையே உனக்கு தெரியவில்லை. இன்று உன்னுடைய இந்த திமிரும் அடங்கும். நீயும் உன்னுடைய தந்தையும் போட்டிருக்கும் இந்த இரட்சகன் முகமுடியும் கலரும். நான் என் குரலை உயர்த்தி மருத்துவ கடைக்கு பின்பகுதியில் இருந்த இருண்ட குடோனின் மூடிய கதவை நோக்கி கையை காட்டினேன். நான் பேசி முடித்த அடுத்த கணமே அந்த குடோனின் கதவு பலத்த சத்தத்துடன் திறந்தது. அதிலிருந்து காவல் ஆய்வாளர் தன் குழுவினருடன் மிக வேகமாக வெளியே வந்தார். அவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் சுபமை நாலாபுரம் இருந்தும் சூழ்ந்து கொண்டனர். அந்த காவலர்களுக்கு பின்னால்
சுரேஷும் தன் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான். சுரேஷும் காவல்துறையும் இணைந்து தனக்கு எதிராக இவ்வளவு பெரிய வியூகத்தை அமைத்திருப்பதை உணர்ந்த சுபமின் கைகளிலிருந்து அந்த பாரமான துப்பாக்கி தானாகவே தரையில் விழுந்தது. அவனது அலறல் கடையின் நிசப்தத்தை கிழித்தது. காவல்துறை இங்கு எப்படி வந்தது என்று சுபம் உரக்க கத்தினான். சுரேஷ், இதெல்லாம் உன்னுடைய வேலைதானா என்று கேட்டான். சுபமின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனது முகத்தின் நிறமும் முற்றிலும் வெளுத்து போயிருந்தது. நான் நிதானமாக கூறினேன், நேற்று இரவே நான் இன்ஸ்பெக்டர் சாரிடம் எல்லா உண்மைகளையும் கூறி அந்த கேமரா வீடியோ பதிவையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். உன்னை கைது செய்வதற்கான உறுதியான வாரண்டுடன் அவர் இங்கு வருவதற்கு அதுதான் காரணம். இனி சுரேஷை பற்றி பேச வேண்டுமானால் அன்று இரவு என் அக்காவுக்கு என்ன நடந்தது என்பதை அவன் தன் சொந்த கண்களால் பார்த்திருக்கிறான். சுரேஷ் அந்த கொலையின் நேரடி சாட்சி. அவன்தான் எனக்கு உதவி செய்தான். இன்ஸ்பெக்டர் முன்னோக்கி வந்து சுபமிற்கு விலங்குகளை பூட்டினார். அதற்கு அவன் முற்றிலும் தகுதியானவன்தான். இன்ஸ்பெக்டர் அவனை வெறுப்புடன் முறைத்து பார்த்தபடி சொன்னார், நாங்கள் உங்களை இந்த நகரத்தின் மிகப்பெரிய மரியாதைக்குரிய மனிதர்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நீங்களோ கொடூரமான மிருகங்களாக இருந்திருக்கிறீர்கள். உன்னுடைய மற்றும் உன்னுடைய அப்பாவின் முழு வாழ்க்கையும் இனி சிறையின் இருட்டறையில் தான் கழியப் போகிறது. உன்னுடைய அப்பாவும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தியை உன்னிடம் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனி நீங்கள் இருவரும் சிறையில் ஒன்றாக அமர்ந்து உங்களது நிறுவனத்தை எப்படி காப்பாற்றுவது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருங்கள். காவல்துறை அவனை அவமானப்படுத்தி இழுத்து கொண்டு வெளியே சென்றது. காவல்துறை அவனை அழைத்து சென்றதும் சுரேஷ் அழுது கொண்டே முன்னோக்கி வந்து சொன்னான், இன்றுதான் என் மனதிற்கு நிம்மதி கிடைத்தது. இன்று ஒருவேளை நான் நிம்மதியாக உறங்குவேன். நான் குனிந்து அவனது தோள்களின் மேல் கையை வைத்து, நீங்கள் என் அக்காவை உங்களுடைய சொந்த மகளைப் போலத்தான் நினைத்தீர்கள். நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் எனக்கு செய்த இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். இப்போது நீங்கள் காவல்துறையுடன் சென்று உங்களுடைய கண்களால் பார்த்த அனைத்தையும் அவர்களிடம் வாக்கு மூலமாக கொடுக்க வேண்டும் என்றேன். அவனும் என்னிடம் வாக்கு கொடுத்து, நான் நீதிமன்றத்தில் எல்லா உண்மைகளையும் கூறி ஆசாமிடத்திற்கு நிச்சயம் நீதியை பெற்று தருவேன் என்றான். என் மனதிலும் ஒரு பெரிய நிம்மதி சூழ்ந்தது. என் அம்மாவிற்கும் என் தங்கைக்கும் இந்த விபரம் தெரிந்தபோது அவர்களின் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. ஆசா அக்காவுக்கு தகுந்த நீதி கிடைத்திருந்தது. அனைத்து ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. சுரேஷும் தன் கண்களால் கண்ட உண்மைகளை அப்படியே நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக அளித்தான். அந்த தந்தையும் மகனும் ஆகிய இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ரிசார்ட்டில் இருந்த வேலைக்காரர்களிடமும் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. அந்த ரிசார்ட் முற்றிலும் சீல் வைக்கப்பட்டது. மேலும் முன்பு இந்த வழக்கை தகுந்த முறையில் விசாரிக்காமல் ராகேஷின் பணத்தை பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த முழு காவல் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். என்னால் ஒரு மருத்துவராக மாற முடியாவிட்டாலும் என் அக்காவுக்கு நீதியை பெற்று தந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இன்றும் நான் அதே மருந்து கடையில் தான் வேலை செய்கிறேன். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். என்னிடம் அதிக அளவு பணம் காசுகள் இல்லைதான். ஆனால் என்னை பார்த்து புன்னகைக்கும் என் சிறிய தங்கையும் என் அம்மாவும் என்னுடன் இருக்கிறார்கள். அவர்களை காணும்போது எனக்குள் ஒரு தனி துணிச்சல் பிறக்கிறது. நான் இரவும் பகலும் அவர்களுக்காக உழைக்கிறேன். நான் இன்றும் என் அக்காவை எப்போதும் நினைத்து பார்க்கிறேன். அவரை போன்ற ஒரு நேர்மையான மனிதனாக வாழ முயற்சி செய்கிறேன். நன்றி.